ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாத செடியை மரத்தை வளர்க்கறத விட செல்வத்தை கொடுக்கற, சந்தோஷத்தை கொடுக்கற அந்த மாதிரி செடி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்போதுமே சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா நமக்கு அமைறது என்னவோ சண்டை சச்சரவும், அப்புறம் நோய் பட்டுக்கிட்டு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, சண்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இப்படிதான் இருப்போம். ஆனா இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்டுல சாதாரண வளர்க்குற செடிக்கு கூட நெகட்டிவ் பவர் இருக்கு. தாவரங்களுக்கு எதிர்மறை சக்தி நிறைய இருக்கு. உங்க வீட்டுல கெட்ட விஷயம் நடக்குது, அடிக்கடி சண்டை சச்சரவு இது எல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அகத்தியரி சில மரங்களை குறிப்பிட்டு இந்த மரங்களை உங்க வீட்டுல வளர்க்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்லியிருக்காரு. வாஸ்து சாஸ்திரம் படி துர்தர்ஷ கொடுக்கிற செடி கொடிகள் மரங்கள் எதை வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல போற இந்த மரங்கள் உங்க வீட்டுல இருந்தா அதை இப்பவே பிடிக்கி வீசிடுங்க. சொந்த வீடு கட்டணும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான விஷயமா எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்படி ஆசையா பார்த்து பார்த்து கட்டின வீட்டுல நம்ம ஆசையா வளர்க்க சில செடி கொடிகளை வளர்ப்போம். வாஸ்து சாஸ்திரம் படியும் அகத்தியர் சொன்ன செடிகள் மரங்கள் பத்தியும் இத நீங்க உங்க வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல கஷ்டங்கள் நிகழுமா, சந்தோஷம் நிகழாதா, அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு வருமானம் கையில தங்காதா, கடன் பிரச்சனை அதிகமாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த வீட்டையே இழக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுமா. பொதுவாகவே இப்போ ஒரு ஃபேஷன் ஆச்சு, இந்த கள்ளி செடி இருக்கு பாத்தீங்களா, இதை வீட்டு வாசப்படியிலயோ இல்ல ஆபீஸ்லயோ அது ஒரு அழகு செடியாக வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி கூரா இருக்கிற இந்த முள் செடிகளை அவங்க பாக்குறது மூலியமா மன அழுத்தத்தையும் எப்போதுமே குழப்பமான ஒரு நிலையை தான் அது ஏற்படுத்துமா. கள்ளி செடிக்கு எதிர்மறை ஆற்றல் நிறைய இருக்கிறதுனால மோசமான சக்திகளை அது கொண்டு வரும்னு மனிதர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியான ஆபத்துகளை அதை ஏற்படுத்துமா. இதே மாதிரிதான் கற்றாழை செடியும் இது ஒரு துர்தர்ஷ செடியாக பார்க்கப்படுது. இந்த கற்றாழை செடினால மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஆனா இத வீட்டு வாசல்ல வச்சா பணம் கட்டுப்பாடு ஏற்படும்னு வாஸ்து சாஸ்திர நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூங்கில் மரம் பாக்குறதுக்கு பச்சை பசேன்னு அழகான தோட்டம் கொண்டு அப்புறம் முள்ளு உருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டுல இத ஒரு வேலியாவே நட்டு வச்சிருக்காங்க. ஆனா வாஸ்துப்படி இந்த மூங்கில் மரம் வீட்டுல பல சிக்கல்களை அதை உண்டுபடுத்துமா. துரதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு மரமாவும் அதை பார்க்கப்படுது. நம்ம இந்து மதத்துல கூட இந்த மரத்தை வீட்டுல வளர்க்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. எதுனாலனா ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க மட்டும்தான் பாறைய கட்டுறதுக்கு இந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி கெட்டது நடக்கும் போதுதான் இந்த மூங்கில் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. அதை மீறி நீங்க இந்த மூங்கில் மரத்தை வீட்டுல வளர்த்தீங்கன்னா அந்த வீட்டுல அழகுதான் நிறைய வருமா. சோ அதனால ஒரு அழகுக்கு நினைச்சு இந்த மரத்தை நீங்க வளர்த்தீங்கன்னா இப்பவே அதை தூக்கி போட்டுடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரச மரம். இந்த அரச மரம் நார்மலா பிள்ளையார் கோவிலையும் ஆற்றங்கரையில தான் நம்ம இதை பார்த்திருப்போம். அப்படி கோவில இருக்கிற இந்த நல்ல மரத்தை நம்ம வீட்டுல கொண்டு வளர்த்தா நம்ம வீட்லயும் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேரு இந்த தப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் அவங்க கணிச்சபடி இந்த மரத்தை எப்போதுமே வீட்டுல நம்ம வளர்க்க கூடாதா. அப்படி நீங்க இத வீட்டுல வளர்த்திருந்தாலும் இத நீங்க கோவில்லையோ இல்ல ஏதாவது ஒரு புனித ஸ்தலத்துல போயிட்டு நட்டு வச்சிடணுமா. இதனால பண விரயம், பணம் கட்டுப்பாடு ஏற்படுமா. அரச மரத்தை சுத்தினா எவ்வளவு நன்மைகள் ஏற்படும்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு அது வீட்டுல இருந்தா அந்த அளவுக்கு அது கெடுதலும் நடக்குமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா புளிய மரம். புளிய மரம் நம்ம வீட்டுலயோ இல்ல பக்கத்துலயோ வளர்த்து வந்தா இந்த புளிய மரம் இருக்கிற புளிப்பு மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் புளிப்பா மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. புளிய மரத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு. அதனாலதான் பேய் பிசாசு இது எல்லாமே புளிய மரத்துல தங்கி இருக்கு.
உச்சி நேரத்துலயோ ராத்திரி நேரத்துலயோ புளிய மரத்துக்கிட்ட போக கூடாதுன்னு நம்ம வீட்டுல இருந்த பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புளிய மரம் இருக்கிற இடத்துல வீடோ கோவிலோ எப்போதும் கட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல அதிகமா நெகட்டிவ் பவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடோ இல்ல கோவிலோ கட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாலை ஓரத்துல நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். சாலை ஓரத்துல புளிய மரத்துல மோதிதான் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். கிராமத்துல இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பா இந்த புளிய மரம் இருக்கும். உங்க வீட்டுல பண கஷ்டம், உடல்நிலை சரியில்லாம இப்படி இருந்துச்சுன்னா இந்த புளிய மரத்தை உடனே வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நல்ல விஷயம் நடக்கும். அப்புறம் வீட்டுல தென்னை மரம் ஒற்றைப்படை வரிசையில வச்சிருக்க கூடாது. எப்போதுமே இரட்டைப்படை வரிசையில தான் தென்னை மரம் வீட்டுல வளர்க்கணும். வீட்டுல பேரிச்ச பழை வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இருந்தாலும் வீட்டுல பணம் கட்டுப்பாடு ஏற்படுமா. அப்புறம் பனை மரம் இருக்கிற வீட்டுல பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம தலைக்கு மேல கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகுமா. இந்த பனைமரம் வீட்டுல இருந்து குடும்பத்துல சில பேர்த்துக்கெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குமா. சீக்கிரமே வாடி போற எந்த செடியுமே நம்ம வீட்டுல வளர்க்க கூடாது. பஞ்சு போல இருக்கிற செடிகளை தெரியாம கூட வீட்டுல வளர்க்காதீங்க. அந்த செடி எப்படி சீக்கிரமா அப்படி கருகி போயிருதோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலயோ எந்த ஒரு ஒளி இல்லாம நம்மளோட வாழ்க்கை இருக்கும்னு சொல்றாங்க. இலந்தை மரத்தை கூட நம்ம வீட்டுல தவறுதா கூட நம்ம வளர்க்க கூடாது. காடு போல இருக்கிற இடத்துலதான் இந்த இலந்தை மரம் வளரணும். சில பேர் ஆசைக்கு இந்த இலந்தை மரத்தை வீட்டுல வளர்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க தனக்குத்தானே வறுமையை தேடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதோட அவங்க வீட்டுல அமைதிய இலந்தை மரம் சீர்குலைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சின்னதா இருக்கிற மரத்தை, அழகான அந்த மரத்தை போன்சாய் மரத்தையும் வீட்டுல வளர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாவரங்களை வீட்டுக்குள்ள வளர்க்காம அதை வெளியில வச்சு வளர்க்கறது தான் நல்லதா. வெறும் அழகுக்காண்டி வளர்க்குற இந்த மாதிரி தாவரங்களை வடக்கு திசையில வச்சு வளர்க்க கூடாதா. இந்த போன்சாய் மரத்தை தவிர மற்ற சின்ன சின்ன மரங்கள் தாவரங்கள் இருக்கு. இதை வீட்டுல வழக்கு பக்கம் வச்சு நீங்க வளர்க்கலாம். நம்ம வீட்டுல வளர்க்குற மற்ற செடிகள் காஞ்சி போயிருந்தாலோ இல்ல அது பட்டு போயிருந்தாலோ அதை அப்பவே டக்குன்னு விளக்குறது நல்லதுன்னு சொல்றாங்க. காஞ்சி போன செடியை வெட்டி வீசாம நம்ம அப்படியே வச்சிருந்தா அது வீட்டில் இருக்கிறவங்க மனசை அது நிலை குலைக்குமா. குடும்பத்துல சந்தோஷமான மனநிலை இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த வரிசையில நம்ம வீட்டுல பருத்தி செடியோ வளர்க்க கூடாது தாவரம்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளேயோ இல்ல வீட்டை சுத்தி எங்கேயுமே இந்த பருத்தி செடி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அத்தி மரம், விலா மரம், பனை மரம், இருக்கை மரம், ஆமணக்கு, ஆலமரம், நாவல் மரத்தை நம்ம வீட்டுல வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா அகத்திய புனசூட்டு நூல்ல சொல்லியிருக்கிற வீட்டுல வளர்க்கவே கூடாத செடிகளை 17 செடிகளை அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். பருத்தி மரம், அகத்தி மரம், பனை மரம், நாவல் மரம், அத்தி மரம், எருக்கை மரம், வெள்ளை எருக்கை மரம், புளிய மரம், கருவேனன் மரம், முருங்கை மரம், கல்யாண முருங்கை மரம், களிமரம், கரு உமத்தை மரம், இல்வ மரம், வில்வ மரம், ருத்ராட்ச மரம், உத்திரை வேங்கை மரம். இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்தது வீட்டுல வளர்க்க கூடாத செடிகள். அப்போ உங்க வீட்டுல என்ன செடியை வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கே தோணிருக்கும். எந்த செடி மரக்கூடிய வீட்டுல வளர்க்கலாம், எதை வளர்க்கறதுல நம்ம வீட்டுல சந்தோஷம் சேமம் வரும் இப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன இந்த செடிகள்ல எந்த செடியை உங்க வீட்டுல நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தை சீக்கிரமா வெட்டி வீசிடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வீட்டில் அவங்களும் தெரியாம ஏதாவது ஒரு மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு கேள்வி கேட்காதீங்க. இது எல்லாத்தையுமே நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ எப்படியாவது நம்பி உங்களுக்காண்டி ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுல நடக்கிற அவ்வளவு பிரச்சனைக்கு இந்த ஒரு மரம் தான் காரணம் அப்படின்னா அதை வெட்டி வீசலாம் உங்களுக்கு என்ன வரப்போகுது?
இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் தானே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ மறக்காம அத கொஞ்சம் செஞ்சுட்டு போயிருங்கண்ணே. அத விட்டுட்டு நான் சொன்னத வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.